يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த உலகிலே நாம் படைக்கப்பட்டதன் நோக்கம் அடிமைகள். ஒரு மனிதன் இந்த உலகிலே அடிமையாய் படைக்கப்பட்டிருக்கிறார். நாம் அடிமைகளா என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லோரும் அடிமைகள். ஆனால் யாருக்கு அடிமையாய் தற்போது வாழ்கிறோம் என்பதுதான் கேள்வி. அன்புக்கினியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுவின் அடிமையாய் படைக்கப்பட்ட நாம் இன்றைக்கு எதற்கு அடிமையாய் மாறி நிற்கிறோம்? இந்த கேள்வி தற்போதைய காலத்தில் எல்லோராலும் எல்லா தருணங்களிலும் கேட்கப்பட வேண்டும். தன் மனங்களில் எல்லோரும் கேள்வி எழுப்ப வேண்டும். காரணம் என்ன தெரியுமா அன்புக்கினியவர்களே? தற்போதைய காலங்களாக மிக நெருக்கத்தில் நடந்து வருகிற நிறைய சூழ்நிலைகள், நாம் நிறைய படித்து வருகிறோம், இணையதளங்களில் நிறைய பார்த்து வருகிறோம். எல்லா செய்திகளும் ஆக கசப்பானதாய் மாறி நிற்கிறது. குறிப்பாக குழந்தைகளுடைய விஷயங்கள். அன்புக்கினியவர்களே, நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கலாம், பேப்பர்ல இருந்து எல்லா இடங்களிலும் வந்த ஒரு நிகழ்ச்சி தற்போதைய 2-3 நாட்களுக்கு முன்னால். இந்த செல்போனின் அடிமைகளாய் நாம் மாறி போனதால், இணையதளங்களின் அடிமைகளாய் தற்போதைய தலைமுறை மாறி இருக்கிறதால் ஏற்படும் நிறைய அவமானத்திற்குறித்தான நிகழ்வுகள் இந்திய சமூகத்திற்கு நிறைய உண்டு. 2-3 நாட்களுக்கு முன்னால் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் டியூஷனுக்குன்னு போனவன் மீண்டும் வீட்டுக்கு வரல. இன்ஸ்டாகிராமின் மூலமாக தனக்கு தன் வயதை விட சுமார் 10 வருடம் பெரிய ஒரு பெண்ணோடு தவறான தொடர்பு இருந்ததால் அந்த பெண்ணோடு அவர் தற்போது தலைமறைவாயிருக்கிறார். இன்னொரு புறம் இன்னொரு செய்தி வருகிறது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இன்னொரு தன்னோடு வயதில் சிறிய பெண்ணோடு, எவ்வளவு வயசு இருந்திருக்கும், வயதில் சிறிய பெண்ணோடு காதல் என்ற அந்த தொடர்பில் இருக்கிறார். இதை பார்த்து அவங்க பெற்றோர்கள்லாம் இன்னைக்கு அழுகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இதுல நம் சமூகமும் தற்போதைய காலங்களில் எந்த குறையும் இல்லாமல் முன்னிடத்தில் இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, சிட்டியில இன்றைக்கு இது மாதிரி பிரச்சனைகள், தலைநகரங்களில் இருக்கிற பிரச்சனைகள், அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு இது போன்ற அவமானமான விஷயங்கள் கிராமங்கள் முழுக்க பரவிவிட்டது. கிராமங்கள் முழுக்க எத்தனை இஸ்லாமிய சின்ன சின்ன பிள்ளைங்க, 10th கூட தொடாத, பருவ வயதை கூட அடையாத எத்தனையோ பிள்ளைகள் தற்போதைய காலத்தில் எவ்வளவோ சொல்ல முடியாத அளவிற்கான இன்னும் நிறைய நிகழ்வுகள் சொல்லலாம். அன்புக்கினியவர், இவைகளெல்லாம் வெறும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளார மட்டும் எத்தனையோ நிகழ்வுகள், கசப்பான, இந்த இடத்தில் சொல்ல முடியாத
இதை எல்லாத்தையும் செய்யறது யார் தெரியுமா? ஒரு 10லிருந்து 13, 14 நம்முடைய அடுத்த தலைமுறை செய்து வருகிறது. அன்புக்கினியவர்களே, இது அவர்களுடைய குறையும் அல்ல, அவர்களை நாம் குற்றம் சாட்டவும் அல்ல. இதற்கு மிக பெரும் பொறுப்பு வகிப்பவர்கள் யார் தெரியுமா? பெற்றோர்கள். குழந்தை அழுகுதுன்னு கையில் கொடுத்த செல்லின் பழக்கம். அன்புக்கினியவர்களே, இன்னைக்கு பெரும் வீடுகளில், நிறைய வீடுகளில் பெரியவர்கள் எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. என் மகனுக்கு, என் பேரனுக்கு இந்த செல்லில் தெரியாத விஷயமே இல்லை. இது பெருமையா? இன்றைக்கு அந்த செல்போனின் மூலமாக, வலைதளங்களின் மூலமாக வெறும் 10-14 வயசு பையன் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கான எத்தனையோ மானக்கேடான விஷயங்களை செய்கிறான். அன்புக்கினியவர்களே, இந்த குழந்தை செல்வங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது யஹபு லிமன் யஷா, இது என்னுடைய அன்பளிப்பு என்பார். யஹபு லிமன் யஷா, நான் என் சமூகத்திற்கு நான் விரும்பியவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறவர்கள் தான் இந்த குழந்தைகள். அப்படிப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு எந்த முறையில், எந்த நிலையில் என்ன கற்பிக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது? அன்புக்கினியவர்களே, குழந்தைகளை அல்லாஹ் தருகிறான் என்றால் அந்த ஆயத்துக்கு கீழே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுக்கு அன்பளிப்பாக அவைகளை தருகிறான். ஏன்னா அன்பளிப்புங்கிறது நமக்கு பிடிச்சவங்களுக்கு, நமக்கு விரும்பியவர்களுக்கு தருவோம். அதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இது அல்லாஹ்வின் கோபம் என்று நினைத்து விட வேண்டாம். அதுக்கு கீழே நிறைய முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்துக்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சகோதரர் என்னை சந்திக்கிற போது என்னிடத்துல சொன்னார், அதற்கு கல்யாணமாகி ஒரு 4 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை, சமூகம் ஒரு மாதிரி பார்க்குது, வீடு ஒரு மாதிரி பார்க்குது, மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஓதிக்கொண்டு வருகிற போது இந்த ஆயத்து கண்ணில் பட்டது. மறுநாள் அதுக்கு கீழே வர்ற முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து என்ன தெரியுமா? அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் நாடியவர்களுக்கு, விருப்பப்பட்டவர்களுக்கு குழந்தையை தருகிறான், அன்பளிப்பார். தராதவர்களுக்கும் அது ரஹ்மத்து தான். ஏன் தெரியுமா? உலக வரலாற்றில், குர்ஆன் சொல்லும் வரலாற்றில் நபிமார்களில் நிறைய பேருக்கு அல்லாஹ் உடனே குழந்தையை தரல. ஏன் தெரியுமா? அன்புக்கினியவர்களே, தற்போதைய கால சூழலில் குழந்தைகளை சாலிகாக எந்த பெற்றோராலும் வளர்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இதை ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். முந்தைய காலத்தில் வளர்க்கப்பட்டதை போல் என் பிள்ளையை என்னால் அப்படி வளர்க்க முடியாது. அது விரிவுரையில் பேசி வருகிறார்கள். ஏன் தாமதமாக தருகிறான் தெரியுமா? அன்புக்கினியவர்களே, 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் தவமாய் கிடந்து அழுகையாலும், தொழுகையாலும், தான தர்மங்களாலும் எனக்கு கிடைக்கிற நேரங்களில் புல்ல வேணும்னு கேட்டு அந்த துஆவினுடைய ஒரு ஹக்கை அல்லாஹ் அந்த குழந்தைக்காக சேமிச்சுக்கிட்டே வருவான். என்ன தெரியுமா? இவர்கள் குழந்தை வளர்ப்பதற்கு முன்னால், குழந்தைக்கான பாக்கியம் பெறுவதற்கு முன்னால் தன் குழந்தைகளுக்காக வேண்டும் என்று அழுது கண்ணீர் வடித்து செய்கிற இந்த துஆவை அல்லாஹ் சேமித்து அந்த குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக வளர்த்து தருகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். நீண்ட நாள் குழந்தை இல்லை. அல்லாஹ் அதற்கு பின்னால் பெரும்பாடுபட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய எத்தனை துஆக்கள் குர்ஆன் பேசும். கடைசி அல்லாஹ் குழந்தை கொடுத்தான். யார் தெரியுமா? யஹ்யா. அல்லாஹ் சொல்லுவான், ஜக்கரியா, இத்தனை நாள் உங்களுக்கு நாம் குழந்தை தராததற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த யஹ்யாவை நாம் உருவாக்கி உங்களுக்கு தருகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களுடைய துஆவால் இன்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கூட துஆ செய்ய தயங்குகிற பெற்றோர்களுக்கு மத்தியில் நீங்க அழுது தொழுது உங்களுடைய துஆ, அந்த அமல்களை எல்லாம் அந்த குழந்தை மறைமுகத்தில் சாப்பிட்டு ஒரு காலத்தில் பிறக்கும். அது சாலிஹாக பிறக்கும். அன்புக்கினியவர்களே, எனவே நான் சொல்லிக் கொண்டு வந்தது யஹபு லிமன் யஷா. அல்லாஹ் குழந்தையை இந்த சமூகத்திற்கு தான் விரும்பியவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறார். குழந்தைகள் பிறந்த உடனே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தெரியுமா? இதை செஞ்சுட்டாலே குழந்தைகள் வளருகிற போது சாலிஹீன்களாக வளர்ந்துருவாங்க. என் தலைப்பும் அதுதான். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கான பெற்றோரின் கடமை என்ன? ஒரு தந்தை தாயின் குழந்தைக்கான கடமை எங்க தெரியுமா? நிக்காவுக்கு முன்னால் இருந்து ஆரம்பம். நிக்காவுக்கு முன்னால் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், நீங்க நிக்கா செய்யணும்னா இப்படிப்பட்ட பெண் பார்க்க வேண்டும், நாம் உங்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறோம். அதனுடைய நிபந்தனைகளில் ஒன்று என்ன தெரியுமா? சாலிகான முறையில்
குழந்தைகளை வளர்க்கும் தாயாக அவர்கள் இருக்கணும். இதை பார்க்கணும். 3 விஷயங்கள் பார்க்கணும். அதுல மிக முக்கியமான விஷயமாய் நாம் சென்ற ஜுமாக்களில் கேட்டு வந்ததுதான், ஒரு குழந்தை ஒரு சம்பந்தம் முடிப்பதாக இருந்தால், நிக்கா முடிப்பதாக இருந்தால் தேவையான குவாலிட்டியில மிக முக்கியமான விஷயம், நாளைக்கு இந்த மகன் என் மகளுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு தகுதியான நல்ல தகப்பனாக இருப்பானா, நான் திருமணம் செய்து கூட்டி வருகிற என் மகனுக்கான இந்த மகள் தகுதியான அடுத்த தலைமுறையை தீன்படி வளர்ப்பவளாக இருப்பாளா. ஆனா இன்னைக்கு இவைகள் எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லை. தான் புள்ள போனா தங்க வீடு இருக்குதா, நல்லா கவனிக்கிறாங்களா, எவ்வளவு போடுவாங்க, எவ்வளவு கொடுப்பாங்க, என்னெல்லாம் செய்வாங்க என்றெல்லாம் பார்க்கப்படுகிறதே தவிர அடுத்த தலைமுறையின் துவக்கமான நிக்காவிலிருந்து ஆரம்பம் என்று பெருமானார் உணர்த்தி சொல்வது என்ன தெரியுமா, நீங்க முதல்ல நிக்காவுக்கு முன்னால் இருந்து உங்களுக்கு இது ஆரம்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவார்கள், ஒவ்வொரு முஃமினும் செய்ய வேண்டிய பிள்ளைக்கான கடமை என்ன தெரியுமா, நிக்காவுக்கு முன்னால் இருந்து அல்லாஹ் எனக்கு சிறந்த மனைவியை, என்னுடைய சமூகத்திற்கு நல்ல பிள்ளைகளை வளர்த்து தர வேண்டிய அற்புதமான மனைவியை எனக்கு தா, இது துவா செய்யணும். புகாரில இந்த ஹதீஸ் இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, நாம் ஒரு பெற்றோரின் கடமை குழந்தை பிறப்பதற்கு முன்னால் நிக்காவில் இருந்து ஆரம்பம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு நபர் வந்தார். ரொம்ப வயசானவர், பலகீனமான தோற்றத்தோடு, ரொம்ப பார்ப்பதற்கு பரிதாபமாக வந்தார். வந்து சொன்னார், ஹஜ்ரத் உமரே, என்னுடைய மகன் என்னை சரியா பார்த்துக்கிறது இல்லை, என்னை ரொம்ப உதாசனப்படுத்துறாரு, எனக்கான உரிமைகள், எனக்கான ஹக்குகளை நிறைவேற்றுவதே இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோற்றத்தை எல்லாம் பார்த்துட்டு உடனே அவருடைய மகனை கூட்டிட்டு வர சொல்லலாம். உமர் ரலியல்லாஹுடைய வழக்கம், தவறு செஞ்சா உடனே சாட்டை பேசும். கூட்டிட்டு வர சொன்னாங்க. உள்ள கூட்டிட்டு வந்து அந்த மகன்கிட்ட கேட்டாங்க, உன்னுடைய தந்தைக்கான உரிமைகள் நீ ஏன் தரல? கடிந்து கொண்டு கேட்ட ஹஜ்ரத் உமருக்கு முன்னால் அந்த மகன் சொன்னார், ஒரு மகனுக்கு தந்தைக்கான கடமை இருப்பதை போல் ஒரு தந்தைக்கு மகனுக்கான கடமையும் இருக்குது தானே? ஆமா, இருக்குது. என் தந்தை எனக்கான எந்த கடமைகளையும் செய்யல, மார்க்கம் பிரதானமாக ஒரு தந்தைக்கு தருகிற கடமைகள் என்னன்னு கேட்டாங்க. முதல் விஷயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு தந்தைக்கான கடமை நல்ல மனைவியை தேர்ந்தெடுப்பது, சாலிஹான மனைவியை தேர்ந்தெடுக்கிறது. 2வது சம்மைத்துல் இஸ்மல் ஜலீல், நல்ல பெயர் வைக்கிறது. 3வது ஐயக்ரா அல் குர்ஆன், அவனுக்கு குர்ஆனை ஓதி கற்றுக் கொடுக்கிறது. இந்த 3ம் அவன் மீதான கடமைண்டார். இவர் சொன்னாரு, இந்த 3யுமே என் தந்தை எனக்கு செய்யல. அவர் ஆடம்பர மோகத்தில், பணம் என்ற ஆசையில் ரொம்ப பெரிய திமிரு பிடித்த ஒரு செல்வ சீமாட்டியை கட்டிக்கிட்டாரு. ஆனா அதுக்கு பின்னாடி எங்க அம்மா என்னை பார்த்து வளர்த்ததே இல்லை, எனக்கு நல்ல விஷயங்கள் போதித்ததல்ல. என் தந்தை முதலாவதாக எனக்கு நல்ல தாயை தேர்ந்தெடுக்கல. 2வது என்னுடைய பேர் என்ன தெரியுமா, ஜுபுல் என்றால் குப்பைகளை தின்னும் ஒரு வகையான பிராணிக்கு அந்த பெயர் சொல்லப்படும், ஜுபல். இந்த பெயர் அழகா இருக்குதுன்னு என் தந்தை எனக்கு வச்சார். எப்பயுமே அசிங்கங்களான பெயர்கள் தான் இன்னைக்கு நம்முடைய காலத்தில் நம்ம பார்வைக்கு அழகா தெரியும். ஜுபல்ங்கிற பெயர் வச்சாரு. அசிங்கங்களை தின்னும் பிராணிக்கு பெயர் ஜுபல், அதை எங்க அத்தா எனக்கு வச்சாரு. பெயரும் சரியா வைக்கல. 3வது இதுவரைக்கும் எனக்கு குர்ஆனே தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டாங்க. என்னுடைய காலத்தில், என்னுடைய ஹிலாஃபத்தில் ஒரு ஆளுக்கு குர்ஆன் ஓத இவ்வளவு பெருசாயும் தெரியலையா? உடனே அவங்க அத்தாவை திட்டினாங்க, முதல்ல என்னுடைய சாட்டைக்கு நீ தான் பதில் சொல்லணும். உன் குழந்தைக்கு எந்த விதமான ஹக்கையும் அவனுக்கான கடமைகளை நிறைவேற்றாமல் எந்த தைரியத்தோடு நீ என்கிட்ட வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை உட்கார வச்சு குர்ஆனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நேரடியாக கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்பது வரலாறு. அன்புக்கினியவர்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்தது, ஒரு குழந்தைக்கான ஹக்கு இருப்பதை போல் ஒரு கணவனுக்கான ஹக்கு, ஒரு தந்தைக்கான ஹக்கு அவன் திருமணத்திற்கு முன்னால் இருந்து ஆரம்பம். நல்ல மனைவியை, தன் குழந்தைக்கு நல்ல தாயை தேர்ந்தெடுக்கணும். சரி, குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தவுடன் மார்க்கம் சொல்கிற 10 விஷயங்கள் செய்யணும். மார்க்கம் சொல்கிற 10 விஷயங்கள். அவன் பாலிகாகிறதுக்கு முன்னாடி மார்க்கம் சொல்ற 10 விஷயம். முதலாவது என்ன, குழந்தை பிறந்த உடனே அன்புக்கினியவர்களே சந்தோஷப்படணும். அது ஆம்பளை பிள்ளையோ கும்பளை பிள்ளையோ. இன்னைக்கும் கூட பெண் குழந்தைகள் பிறந்தால் சில பேருடைய மூஞ்சியை வாடி போயிடும். அன்புக்கினியவர்களே, இதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், இது காஃபிர்கள், மக்கா காஃபிர்களுடைய அடையாளம் என்று சொல்லுவான். அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு கேட்டாலே
முகங்கள் எல்லாம் வாடி கருத்து விடும். இது காபிர்களுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவார். அன்புக்கினியவர்களே, முதல்ல குழந்தை பிறந்த உடனே சந்தோஷப்படும், அல்லாஹ்வை புகழணும். எத்தனையோ பேருக்கு குழந்தையின்மை, எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அல்லாஹ் சாலிஹான குழந்தை கொடுத்தையே எல்லா புகழும் உனக்கு என்று மன நிறைவோடு குழந்தைகளை புகழ வேண்டும். அன்புக்கினியவர்களே, அதே போல் குறிப்பாக பெண் குழந்தைகள் பிறந்தா இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய துவாவே இன்னைக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய துவா, உனக்கு ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும், ஆம்பளை பிள்ளையா உனக்கு இருக்கட்டும். இல்லை, நபிமார்களுடைய பிரதான துவா என்ன தெரியுமா? பெண் குழந்தைகளுக்கான துவா. அல்லாமா அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட குழந்தை பிறந்துருச்சுன்னு தகவல் சொன்னாங்கன்னா முதல்ல என்ன குழந்தைன்னு கேட்பாங்க. பெண் குழந்தை என்று சொன்னால் நபிமார்களுக்கு கிடைத்த வாரிசுகளில் அதிகமானது பெண் குழந்தை. அல்லாஹ் அந்த அளவுக்கான அந்தஸ்தை உனக்கு கொடுத்துட்டான். உடனே அந்த வீட்டுக்கு போய் அந்த குழந்தைகளை பார்த்து அவர்களுக்காக துவா செய்து வர்றது இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய வழிமுறை. அன்புக்கினியவர்களே, பெண் குழந்தைகள் என்பது பரக்கத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ்ல சொன்னாங்க, 3 பெண் குழந்தைகள் ஒரு ஆளுக்கு பிறக்கப்பட்டு அதை நல்ல முறையில் வார்த்தெடுத்து வளர்த்து நல்ல இடத்துல கட்டி கொடுத்தா அல்லாஹ் நாளைக்கு அந்த 3 பெண் குழந்தைகளை அவருக்கு நரகத்திற்கான தடையாக நிறுத்துவான். நாளைக்கு நரகத்திற்கு அவருக்கான தடை கற்களாக அந்த 3 பேரும் நிற்பாங்க. இது கேட்டுட்டு சஹாபாக்கள் நிற்கல. யார் ரசூலல்லாஹ், 2 புள்ள பிறந்தா என்ன? பெருமானார் மீண்டும் சொன்னார்கள், 2 குழந்தைகளை பெற்று அந்த 2 குழந்தைகளுக்கும் நல்ல மார்க்கம் சொல்கிற வழிமுறையில் அவர்களை உருவாக்கி மார்க்கத்துக்கு உகந்தவர்களாக அவர்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தால் நாளைக்கு அவர்களுக்கும் சொர்க்கம் என்றார்கள். ஒரு குழந்தை பிறந்தா ஒன்றுக்கும் அதே சிறப்புண்டாங்க. அப்போ சுருக்கமாக என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் பெண் குழந்தை என்பது பரக்கத்து. இன்றைக்கு ஆழமாக விதைக்க வேண்டிய விஷயம் அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் சொர்க்கத்திற்கான சீட்டுன்னு சொல்லுவான், சொர்க்கத்திற்கான சாவின்னு சொல்லுவான். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பெண் குழந்தைகள் பிறந்த வீட்டை பார்த்தாங்கன்னாலே அந்த பெற்றோர்களுக்காக இப்படி துவா செய்வார்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்திற்கான சாவியை கையில் கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்திற்கான சாவி. நல்ல கவனமா பார்த்துக்கங்க. ஆண்கள் வாரிசுகள் என்பீர்கள், ஆனால் உங்களுக்கு மறுமைக்கான வாரிசுகள் யார் தெரியுமா? உங்க பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைங்க. ஏன் தெரியுமா அன்புக்கினியவர்களே? நீங்க யோசிங்களேன், 20 வயசு, 20 வருஷம், 21 வருஷம் கண்ணின் மணியாய் கல்வின் துடிப்பாய் கண்ணுக்குள்ளேயே வச்சு மார்லையே போட்டு வளர்த்து ஒரு 20-21 வயசுல ஒரு ஆளை பார்த்து நிக்கான்ற மஜ்லிஸ்ல உட்காந்து மணமகன் கையை பிடிச்சி இத்தனை கிராம் நகைக்கு என்னுடைய மகளை உனக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லும் போது ஒரு தந்தைக்கான வழியை யாராலும் வெளியே சொல்ல முடியாது. யாராலும் ஈரக்கொலையை உருவி கொடுத்ததற்கு சமம் அது. 20 வருஷம் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு எத்தனை ஆசைகளோடு. ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த மஜ்லிஸ்ல ஒரே சிட்டிங்ல முழுசா தூக்கி கொடுத்துருவார், முழுசா தூக்கி கொடுத்துருவார். இதனால் அன்புக்கினியவர்களே, பெண் குழந்தைகள் பரக்கத்து, வீட்டினுடைய செழிப்பு, நாளை மறுமைக்கான ஆக உயர்ந்த தரஜாக்களுக்கான காரணி பெண் குழந்தைகள். முதலாவதாக குழந்தைகள் பிறந்தால் அல்லாஹ்வை புகழ்ந்து சந்தோஷப்படணும், அது என்ன குழந்தையா இருந்தாலும். 2வது என்ன தெரியுமா? பாங்கு இகாமத். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இதை தவற விட்டுறோம். ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ், அது பெண் குழந்தை பிறந்த உடனே நாங்கள் கண்ணில் காட்ட மாட்டோம், குழந்தையை பார்க்கக்கூடாது. இல்லை, ஏதாவது சொல்லி எங்கள் மார்க்கத்திற்கான மிக முக்கியமான கடமை ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதனுடைய காதில் பாங்க இகாமத் சொல்வது ஆக முக்கியமான கடமை, வலியுறுத்தப்பட்ட கடமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? முஹத்திஸீன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்க்கு கீழே அதனுடைய சிறப்புகளை எல்லாம் எழுதுவாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல பாங்கு சத்தத்தை கேட்டால் அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட வளங்கள் எல்லாம் கிடைக்கும்னு எழுதுவாங்க. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய ஆகப்பெரும் ஆற்றலை, ஆகப்பெரும் பயத்தை அல்லாஹ் அந்த பாங்கின் மூலமாக முதல்ல அந்த குழந்தைக்கு கல்புல விதைச்சிருவோம். முதல்ல அல்லாஹ்வினுடைய பயம். எந்த குழந்தையின் காது பிறந்த உடனே அல்லாஹ் அக்பர் என்ற சத்தம் கேட்கிறதோ அதனுடைய கடைசி முடிகிற போது வாயால் அந்த கலிமாவோடு தான் மரணிக்கும் என்று நிறைய ஃபதாயில்கள் எழுதியிருப்பாங்க. அன்புக்கினியவர்களே, குழந்தை பிறந்த உடனே முடிஞ்ச அளவுக்கு என்ன காரணங்களாவது சொல்லி அந்த குழந்தைய வாங்கி கையில் முதல்ல பாங்க இகாமத் சொல்லிட்டு அப்புறமா உங்களுக்கான ப்ரொசீஜர்கள் நீங்கள் பார்த்துக்கங்க. நம்ம கண்டிப்பான முறையில் எல்லா இடங்களிலும் சொல்லப்படணும். நாம் அடிக்கத்தான் அன்புக்கினியவர்கள் எதுவாக இருந்தாலும் நகரும், எதுவாக இருந்தாலும் நம்ம எஃபோர்ட்டையும் போடாமல் அதெல்லாம் தரமாட்டாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்புக்கினியவர்களில் முதலாவது விஷயம் குழந்தை பிறந்தவுடன் பாங்கு சொல்வது. 2வது என்ன தெரியுமா?
குழந்தை பிறந்து 7வது நாள் அந்த குழந்தைக்கான தலைமுடி எடுத்தல். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் அந்த எங்கள் ஊரில் போய் எடுக்கணும், இந்த இடத்துல போய் எடுக்கணும், இந்த நாளில் எடுக்கணும், 40ல் எடுக்கணும், எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைமுடியை பற்றி சொன்னார்கள், அமீது அனில் அதா. முதல்ல குழந்தைகளுக்கும் நோவினை தரக்கூடிய அந்த தலைமுடியை முதல்ல கலைஞ்சிருங்க. அது குழந்தைகளுக்கான நோவினை தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த 2வது என்ன தெரியுமா? 3வது குழந்தைக்கு முதல்ல தலைமுடியை 7வது நாள் எடுத்துட்டு என்ன செய்யணும்? ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த சமயத்தில் கொண்டுட்டு வர்றாங்க. குழந்தைய கொண்டுட்டு வந்தோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சுட்டு சொன்னாங்க, முதல்ல தலைமுடியை கலைந்து அதை எடை போடுங்க. அது எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு வெள்ளியாக சதக்கா செய்யுங்க. 3 கிராம் வந்துச்சு. ஹஜ்ரத் ஹசனுக்கு சதக்கா செய்தார்கள். அன்புக்கினியவர்களே, 7வது நாள் கண்டிப்பான முறையில் இது செய்யப்பட வேண்டும். 4வது என்ன தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே செய்ய வேண்டியது அக்கீகா. இன்றைக்கு சமூகம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இது. எந்த அளவுக்குன்னா, உலமாக்கள் சொல்லுவாங்க, அக்கீகாவை கடன் வாங்கியாவது கொடுக்கணும். இது மார்க்கத்தினுடைய சட்டம். அக்கீகாவை கடன் வாங்கியாவது கொடுக்கணும். ஆம்பளை பிள்ளையா இருந்தால் 2 ஆடு கொடுக்கணும், பொம்பளை பிள்ளையா இருந்தால் 1 ஆடு கொடுக்கணும். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கடன் வாங்கியாவது எப்படியாவது கொடுக்கணும். ஏன், என்னால் 2 ஆடு தர முடியாது, பரவாயில்ல, அந்த நேரத்தில் கடன் வாங்கி 1 ஆடாவது கொடுக்கணும். 1 ஆடாவது. அதற்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடு கொடுக்கல, முதல்ல 1 ஆடு தான் கொடுத்தாங்க. அவ்வளவுதான் இருந்தது. அதுவே இன்னொரு சஹாபிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. பின்னால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இன்னொரு ஆடு கொடுத்தாங்க. எனவே பிறந்த உடனே 7வது நாள் அகீகாங்கிறது ஒரு குழந்தைகளுக்கான அவசியம். அதை சரியான முறையில் குறித்த நேரத்தில் தரணும், கடன் வாங்கியாவது தரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அகீகா கொடுக்கிற வரைக்கும் அந்த குழந்தை ஷைத்தானின் பிடியில் இருக்கும் தான். ஷைத்தானின் பிடியில் இருக்கும். எப்போ அகீகா கொடுக்கப்படுகிறதோ அப்போதான் அந்த குழந்தை ஷைத்தான் பிடியிலிருந்து நீங்குகிறது என்றார்கள். இது நாம் செய்ய வேண்டியது. 5வதாக தஹ்னீக் செய்யணும். தஹ்னீக்னா என்ன தெரியுமா? நல்ல ஆலிம்கள் இடத்துல, பெரிய வணக்கசாலிகள் இடத்துல குழந்தைகளை கூட்டிட்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் இது என்னன்னா, பெரித்தம்பழத்தை வாயால் மெண்டு அதனுடைய லேசான உமிழ் நீர் எடுத்து அந்த குழந்தைக்கு வாயில வைக்கிறது. இதுக்கு பேர் தஹ்னீக். மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன குழந்தை பிறந்தாலும் எல்லாரும் தூக்கிட்டு வந்து பெருமானாருக்கு தஹ்னீக் செய்வாங்க. எனவே அன்புக்கினியவர்களே, இது அப்படியே பாரம்பரியமாக தொட்டு இன்று வரைக்கும். எனவே குழந்தை பிறந்தவுடன் 7வது நாள் தஹ்னீக் செய்யணும். தஹ்னீக் என்பது நல்ல ஆலிம்கள்கிட்ட, பெரிய வணக்கசாலிகள்கிட்ட, அவங்கள்ட்ட ஒரு பேரித்தம்பழம் கொடுத்து அதை சாப்பிட்டு அதனுடைய ஒரு உமிழ் நீரை எடுத்து குழந்தையினுடைய வாயில் வைக்கிறது. இது தஹ்னீக் என்று சொல்லப்படும். 6வதாக அன்புக்கினியவர்களே, நல்ல பேர் வைக்கணும். அர்த்தமுள்ள பெயர்கள். குறிப்பாக உலமாக்கள் சொல்லுவார்கள், நபிமார்களுடைய பேர் வைங்க. இன்றைக்கெல்லாம் யாருமே கேட்காத பேராக இருக்கணும், யாருமே பார்க்காத பேராக இருக்கணும். இது வரைக்கும் இந்த மாதிரி பேர் வச்சிருக்கவே கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். அன்புக்கினியவர்களே, பேருங்கிறது குழந்தைக்கும் பேருக்கும் மிக பெரும் பொருத்தம் இருக்கிறது, ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்கிறது. குழந்தை அந்த பெயரை பொறுத்துத்தான் வளரும் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் விஷயத்தில் ரொம்ப கவனம். எந்த அளவுக்கு, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போனாங்க. போருக்கு போகிற போது ஒட்டகத்தில் பால் கறக்கணும். சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, பால் கறக்கணும், உங்களில் யார் கறக்குறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ முதல்ல ஒருத்தர் எந்திரிச்சு நான் கறக்குறேன் யார் ரசூலல்லாஹ், உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. பெருமானார்ட்ட அவர் சொன்னார், என் பேர் முர்ரான்னா கசப்புன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வேண்டாம் உட்காந்துருங்கன்ட்டாங்க. இன்னொருத்தர் கை தூக்குனாரு, யார் ரசூலல்லாஹ், அப்போ நான் கறக்குறேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. என்னுடைய பேர் ஹர்புண்டார். ஹர்புனா போர்னு அர்த்தம், சண்டைன்னு அர்த்தம், போர்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் வேண்டாம் உட்காந்துருங்க. 3வது ஒருத்தர் கை தூக்குனாரு, உங்கள் பேர் என்ன? என் பேர் யஈஷ். யஈஷ் என்றால் வாழ்வாழ்ந்து வாழ்க என்று அர்த்தம், நல்ல சிறப்போடு வாழ்வாங்கு வாழ்க என்று அர்த்தம் யஈஷுக்கு. இப்போ பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் தான் பால் கறக்கணும், போய் கறந்துட்டு வாங்கன்ட்டு. நம்ம சொல்லி வருவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு நல்ல பெயர் வைக்கணும், அர்த்தமுள்ள பெயர் வைக்கணும் என்பது பெரும் கவனம் செலுத்துவார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு முதல் குழந்தை ஹஜ்ரத் ஹசன் பிறந்தார். பிறந்த உடனே பேர் வச்சுட்டாங்க. ஹஜ்ரத் அலி வச்ச பேர் ஹர்பு, போர்க்களம்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அரபுகள் அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க. அசதுன், சிங்கம்னு பேர் வைப்பாங்க, ஹர்புன்னு பேர் வைப்பாங்க. இப்படிப்பட்ட ரொம்ப கனமிரகந்த பேர்கள் தான் வைப்பாங்க.
வச்சுட்டு கொண்டுட்டு வந்தாங்க பெருமானார்கிட்ட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை வாங்கிட்டு பேர் வச்சாச்சான்னு கேட்டாங்க. அதாவது தலி சொன்னாங்க, ஹர்புன்னு வச்சிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாற்றுங்க அப்படின்ட்டாங்க. மாற்றிட்டு பெருமானார் பேர் வச்சாங்க. இனிமேல் உங்களுடைய பேர் ஹர்ப் அல்ல, ஹசன்னு சொன்னாங்க. ஹசன்னு சொன்னாங்க. ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு. ரெண்டாவது குழந்தைக்கு ஹர்புன்னு பேர் வச்சாங்க. ரெண்டாவது குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. பெருமானார் சொன்னாங்க, உங்க பேர் ஹர்ப் அல்ல, ஹுசைன்னுட்டாங்க. மூணாவது குழந்தை பிறந்துச்சு. நேரம் மூணாவது குழந்தைய பெருமானார்ட்டே கூட்டிட்டு வந்துட்டாங்க. கொடுத்தாங்க, யார சொல்லலாம், நீங்களே பேர் வைங்க, முஹ்சின்னு பேர் வச்சாங்க. அன்புக்கினியவர்களே, குழந்தைகளுக்கு நல்ல பேர் வைப்பது ஆக மிக முக்கியமான விஷயம். அதே போல சில பேர்கள் வைக்கக்கூடாதுன்னு பெருமானாரே சொன்னாங்க. எப்படிப்பட்ட பேர் வைக்கக்கூடாது? பரக்கத்தின் பேர் வைக்காதீங்க. அது பரக்கத்தில் என்ன இருக்குது? நல்ல பேர் தானே. நம்முடைய பெண்களில் நிறைய பேருக்கு பரக்கத்து நிசான் பேர் இருக்கும், ரஹ்மத்து நிசான் பேர் இருக்கும். பரக்கத்தின் பேர் வைக்காதீங்க. ஏங்கிற போது அதற்கான காரணமும் சொன்னாங்க. ஒரு நாள் யாராவது வந்து கூப்பிட்டு பரக்கத்து வீட்டில் இருக்காங்களான்னு கேட்டு பரக்கத்து இல்லைன்னு சொல்லிட்டா அந்த மாதிரி வார்த்தைகள் கூட பேரில் இருக்கக்கூடாது, வீட்டில் பரக்கத்து இல்லாமல் போயிடலாம். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பரக்கத்து ரஹ்மத்துன்னு பேர் வைக்காதீங்கன்னு பெருமானார் சொன்னாங்க. அன்பிக்கினியவர்களே, மார்க்கத்துக்கு உகந்த சாலிஹீன்களுடைய எத்தனையோ நல்லடியார்களுடைய பெயர்கள் வைக்கணும். நீங்கள் சஹாபாக்களில் பார்த்தீங்கன்னா அநேகமான பேர் அப்துல்லா, அநேகமான பேர் அப்துல்லா. அவங்க யோசிக்கல இதோட இன்னும் சூப்பரான பேர் வச்சிருக்கணும், பெருமானார்ட்டே போய் கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் வைத்த அதிகமான பேர் அப்துல்லா, அல்லாஹுவின் அடிமை, அல்லாஹுவின் அடிமை. அன்பிக்கினியவர்களே, பெயர் பழசோ புதுசோ இல்லை, எந்த பெயர் நம் பிள்ளையினுடைய வாழ்க்கையை உயர்த்தும், எந்த பெயரினுடைய பொருள் நம் புள்ள வாழ்க்கைக்கு பொருந்தும், அப்படிப்பட்ட நல்ல பொருள் கொண்ட பெயர் வைக்கணும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுவாரஸ்யமான வரலாறுல ஒன்று, பெருமானாருக்கும் பெயருக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு, நிறைய சம்பந்தம் இருக்கு. பெருமானாருடைய பால் குடி தரணும், கொண்டு போய் பால் கொடுக்கணும். நிறைய பெண்கள் வந்தவங்க யாருக்குமே அப்துல் முத்தலிப் குழந்தையை கொடுக்கல. நம்ம இன்னைக்கு வரலாறுகள் தவறாக சொல்கிறோம். பெருமானார் ஏழ்மையாக இருந்தனால யாரும் பெருமானாரை தூக்கலை, இல்லை. நிறைய பேர் பெருமானாருக்கு குழந்தைக்கு பால் கொடுக்க நாம் பொறுப்புன்னு நிறைய கேட்டு வந்தாங்க. ஆனால் அப்துல்லா இப்னு முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு முத்தலிப் என்ன செஞ்சிட்டாரு? இல்லை, எல்லாத்தையும் கலைச்சிக்கிட்டே வந்தார். கடைசியாக வந்து நிற்கிறது ஹஜ்ரத் ஹலீமா, ரொம்ப மெலிந்த பேர். அவங்க கிட்ட கேட்டாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. என் பேர் ஹலீமான்னு சொன்னாங்க. உங்கள் குடும்பத்துக்கான பேர் என்னன்னு கேட்டாங்க. அரபுகள் குடும்ப பாரம்பரியத்தை ரொம்ப கவனிப்பாங்க. அவங்க சொன்னாங்க, பனு சஅத், என் குடும்பத்தின் பெயர் பனு சஅத்ன்றாங்க. அப்போது அப்துல் முத்தலிப் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீங்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? ஹலீமா ஹில்மிலிருந்து வந்தது, சகிப்புத்தன்மை உள்ளவள், எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக நிற்கிறவ, இந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்குது. ரெண்டாவது பனு சாத் என்றால் பாக்கியசாலிகளின் குடும்பம் என்று பொருள். எனவே இந்த மாதிரி நல்ல பொருள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிக்கணும்னு அன்றைய காலத்திலேயே பெருமானாருடைய பல சம்பந்தமான இடங்கள்ல நல்ல பெயர்களோடு அல்லாஹ் தொடர்பு படுத்தினான். அதனுடைய வரலாறு இது. எனவே அன்புக்கினியவர்களே, நாம் சொல்லிக் கொண்டு வந்தது நல்ல பேர் வைக்கணும் குழந்தைகளுக்கு. அடுத்தது குழந்தைகளுடைய விஷயங்கள்ல ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம், குழந்தைகள் பால் குடிக்கும் தருணம், பால் குடிக்கிற தருணம். இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் அந்த நேரத்தில் தான் குழந்தைகள் விஷயங்கள்ல ஆக கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த நேரங்கள் ஏன் தெரியுமா? ஒரு குழந்தை முதல்ல இந்த உலகத்திற்கு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன உள்ளே போகுதோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் பின்னாடி பிரதிபலிக்கும். உணவு கலாச்சாரங்கள் பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு முதல்ல நம்ம கொடுக்க வேண்டிய பால் கொடுக்குகிற தருணம், இந்த தருணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தருணங்களில் பெண்கள் தஸ்பீஹோடு, குர்ஆன் ஓதிக்கொண்டு, ஒலுவோடு பால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆலிம் பிறந்தது. இந்தியாவில் இஸ்லாம் பரவுவதற்கான மிக முக்கியமான ஒரே ஒரு காரணம் யார் தெரியுமா? காஜா மீனுத்தீன் சிஷ்டி ரஹிமஹுல்லாஹ். அஜ்மீரில் இன்று வரைக்கும் அவருடைய கபர் உண்டு. காஜா மீனுத்தீன் சிஷ்டி லட்சக்கணக்கான பேரை தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாமியர்களா, முஸ்லீம்களா, பற்றற்ற முஸ்லீம்களா மாற்றினவங்க. வெறும் முஸ்லீம்களாக இல்லை, லட்சக்கணக்கான பேர். ஒரே ஒரு சஃபரில் மட்டும் சுமார் 6 லட்சம் பேர், 6 லட்சம் பேர் ஒரே நாளில் மட்டும். ரொம்ப சந்தோஷம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகப்பெரிய ஹதீஸ், உங்களால் ஒருவன் இஸ்லாத்துக்கு வந்தாலும் கூட அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை பதிவு செஞ்சு வச்சிருவான். சொர்க்கத்துக்கான இடத்தை அல்லாஹ் உங்களுக்கு உறுதி செய்வான். ஆனால் ஒரே சஃபரில் மட்டும் 6 லட்சம் பேர் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க.
தாயிட்ட சொன்னாங்க, இன்னைக்கு ஒரே ஒரு சஃபரில் மட்டும் நான் 6 லட்சம் பேரை முஸ்லீம்களாக மாற்றிட்டேன். அவங்க அம்மா சொன்னாங்க, இதனுடைய முழு பொருளும் பெருமையும் உனக்கு வராது, எனக்கு தான் வரும். ஏன் தெரியுமா? நீ பிறந்த ஆரம்பத்திலிருந்து உன் பால் குடி முடிகிற வரைக்கும் ஒரு இல்லாமல் என் மார்பில் உன் வாயை நான் வச்சதே கிடையாது. தஸ்பீஹ் இல்லாமல் என்னுடைய வாயில் தஸ்பீஹ் இல்லாமல் என்னுடைய பாலை நீ குடித்ததே கிடையாது. நான் ஒழுவோடு தஸ்பீஹோடு கொடுத்ததால் அந்த பாக்கியத்தினால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி என்ற பட்டம் உனக்கு உண்டு என்று சொன்னார்களா அன்புக்கினியவர்கள். ஆனால் இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் பிக் பாஸ் பார்த்துட்டு பால் கொடுக்குறாங்க, இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிட்டு பால் கொடுக்குறாங்க, ஃபோனை நோண்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு. யோசிச்சு பாருங்க, இந்த குழந்தைக்கு போடப்படுகிற உள்ள அந்த விதை எப்படிப்பட்ட விதையா மாறும்? நாளைக்கு அதனால் வளர்ந்து வருபவன் தான் பெரிய சமூகத்திற்கு வருகிற போது தான் தன்னுடைய இந்த மாதிரியான விஷயங்களால் தான் அவன் கெட்டு போவான். அன்புக்கினியவர்களே, குழந்தைகளுக்கு பால் தருகிற விஷயம். 2வது 8வது குழந்தைக்கு முதல்ல நாம் சொல்லித்தர வேண்டியது அல்லாஹ். அல்லாஹ் உலமாக்கள் சொல்லுவார்கள், எந்த குழந்தை முதல் வார்த்தை அல்லாஹ் என்று எந்த பெற்றோர்களால் கற்பிக்கப்படுகிறதோ அந்த பெற்றோர்களுக்கு துவா செய்கிற குழந்தைய நாளைக்கு பின்னாடி அந்த குழந்தை உருவாகும். எனவே அந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம சொல்லித்தர வேண்டியது அல்லாஹ் என்ற வார்த்தை. 9வது குழந்தைக்கு மார்க்க விஷயம் கற்றுத்தரணும். மார்க்க விஷயம்னா என்ன? 4 விஷயங்கள் கற்றுத்தரணும். முதலாவது ஹலால் ஹராம் கற்றுத்தரணும். இது மிக முக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ஒரு பேரிச்சம்பழம், சின்ன குழந்தை, சதக்காவினுடைய பேரிச்சம்பழம், சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? வாயில போட்டு சாப்பிட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாயிலிருந்து எடுத்து தூக்கி வெளியே போட்டாங்க. போட்டுட்டு சொன்னாங்க, இது நமக்கு ஹராமுன்ட்டாங்க. ஹலால் எது ஹராம் எது என்பதை சின்ன குழந்தைங்களுக்கு ஆரம்பத்தில் கற்றுத்தரணும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பலகீனம் என்ன தெரியுமா? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தங்கம் ஹராம். ஹராம் என்பதை குழந்தைகளுடைய சின்ன அந்த ஆரம்பத்திலேயே, இல்லை சின்ன பிள்ளை தானே, இதில் என்ன இருக்குது, இதுவெல்லாம் ஆக மற்ற ரகமான விஷயங்கள். அன்புக்கினியவர்களே, ஹராம் என்று ஒன்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை சின்னது பெரியது ஆரம்பம் முடிவு எந்த கணக்கும் இல்லை, ஆரம்பத்திலிருந்து அவைகள் ஒழிக்கப்படணும். எனவே தங்கங்கள் எந்த விதமான குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் போடக்கூடாது. இது முக்கியமான விஷயம், ஹலால் ஹராம். 2வது மார்க் விஷயங்கள் நாம் கற்றுத்தருவது, குழந்தைகளுக்கு முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது சாப்பிடும் ஒழுக்க முறைகளை நீங்கள் கற்றுத்தரணும். சாப்பிடுற முறை. உமர் இப்னு அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு சின்ன குழந்தை, பெருமானாருடைய வளர்ப்புல கொஞ்ச நாள் வளர்ந்த குழந்தை உமர் இப்னு அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சின்ன குழந்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்னன்னா, எப்போ சாப்பிட்டாலும் குழந்தைங்களை பக்கத்தில் அவங்க வச்சுக்குவாங்க. அப்போ உமர் இப்னு அபூ ஸலமா பக்கத்தில் உட்காந்து தட்டுல, சின்ன குழந்தை தானே, அந்த பக்கமும் இந்த பக்கமும் கையை அப்படி ஆட்டி சாப்பாட்டை குழப்பி இப்படி சாப்பிட்டுட்டு இருக்குது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு சொல்லி கொடுத்தாங்க, உமர் அப்படி நீ சாப்பிடக்கூடாது, 3 விஷயங்கள் உனக்கு கற்றுத்தர்றேன். சின்ன குழந்தைக்கு பெருமானார் சொல்லி கொடுத்தது சம்மில்லா, முதல்ல பிஸ்மில்லா சொல்லு. 2வது சொன்னாங்க குல் பி யமீனிக், உன்னுடைய வலது கையால் சாப்பிடு. கடைசியாக சொன்னாங்க குல் மிம்மா யலீக், உனக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை சாப்பிடு, அங்கே இங்கேன்னு சாப்பிடாது. எனவே குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், மார்க்க விஷயமாக கற்றுத்தர வேண்டியது நல்ல முறையில் சுன்னத்தான முறையில் உட்காந்து சாப்பாடு எப்படி சாப்பிடணும் என்பது. அடுத்தது 3வது குரானை கற்றுத்தருவது. 4வது குழந்தைகளுக்கு தொழுகையை கற்றுத்தருவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபில் தொழுகையை வீட்டில் தொழ சொன்னாங்க. வீட்டில் முன் சுன்னத்து பின் சுன்னத்து இது வீட்டில் தொழுக சொன்னாங்க. ஃபர்து தான் பள்ளிவாசலில் தொழுகணும். ஒரு ஆள் ஃபர்து தொழுகை ஜமாத்தாக பள்ளிவாசலில் தொழுதால் 27 மடங்கு நன்மை அதிகம் அவர் தனியாக தொழுகிறத விட. அதே ஹதீஸில் பெருமானார் தொடருவாங்க, ஒரு ஆள் நஃபில் தொழுகையை வீட்டில் போய் தொழுதாருண்டா அதே நஃபிலுக்கு 27 மடங்கு அதிகம் பள்ளிவாசல் தொழுகிறத விட. ஏன்னா குழந்தைகள் அதை பார்த்து தான் ஒழுக்கமானவங்களாக, தொழுகையினுடைய பேணிக்கை உள்ளவர்களாக உருவாகுவார்கள். எனவே 4வது விஷயம் தொழுகை. அற்புதமான பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல தொழுகையை கற்றுத்தர்றது. கடைசியாக 10வது குழந்தைகளுக்கு முன்னால் நல்ல குணங்களை மட்டும் வெளிப்படுத்துறது. நல்ல குணங்களை வெளிப்படுத்துறது, அவங்களுக்கு நல்ல நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கறது. உதாரணமாக யாசகம் கேட்டு வந்தா பிள்ளைங்க கையில் காசு கொடுத்து நீங்கள் கொடுங்க, அவர்களை கொடுக்கக்கூடியவர்களாக ஆரம்பத்திலே உருவாக்குறது, விட்டு கொடுக்குற மனப்பான்மை. எனவே கணவன் மனைவிக்கான சண்டைகள் முன்னாடி வந்தால் குழந்தைகளுக்கு முன்னால் இருக்காம, குறிப்பாக அவர்கள் வளர்கிற தருணங்களில் அவங்களுக்கு வெறும் நல்ல குணங்களை நல்ல விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டி வளர்க்கிறது. இந்த 10 விஷயங்கள் குழந்தைகள் பாலிகாகுவதற்கு முன்னால் வரைக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கான கடமை. அல்லாஹ் இந்த முறையில் வளர்க்கக்கூடிய தௌஃபீக்கினை தருவானாக. அதன் பாக்கியத்தினால் சிறந்த குழந்தைகளாக, வளமான சந்ததியாக, வரும் சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.